ஏகப்பட்ட பார்வை பார்த்தோமா பார்த்தோமா ஒரு 20-30 வகுப்பு பார்த்தோமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. வேர்ப ரெண்டா உடைக்க போறோம். வேர்ப ரொம்ப முக்கியம். முற்று பெற்ற வினை எல்லாத்தையுமே உடைச்சிடலாம். உடைச்சு பார்க்கலாமா? ஐ கோ, ஐ வென்ட், நான் போகிறேன் இருக்குல்ல, கோவை ரெண்டா உடைக்கணும், மீனிங் மாறக்கூடாது. எப்படி உடைக்கலாம்? ஒரு சும்மா ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்லா பாத்துக்குங்க. டூ பிளஸ் கோ. இது நம்ம நிறைய ஒர்க் பண்ண போறோம். இது சிம்பிள் கிடையாது. நம்ம பண்ண வரும். இதுதான் நீங்க பேசுறதோட அடிப்படை. ஆங்கில கான்வர்சேஷனோட அடிப்படையே இங்கதான் ஆரம்பிக்குது. இப்ப பாருங்க, ஐ வெண்ட் ரெண்டா உடைக்கலாம். ஒண்ணு கிடையாது. இது டிட் கோ. போயிருந்தேன் கிடையாது. ஐயோ, இது ரெண்டு ஒண்ணுதான். இங்க பாருங்க, போனேன், இதுவும் போனேன், இது போனேன். மீனிங் மாறவே மாறாது. ஓகே, இதுவும் போனேன், இதுவும் போகிறேன், இது ரெண்டா உடைக்கிறோம். அவ்வளவுதான். ரெண்டா உடைக்கிறதுனால மாறாது. உடைக்கிறதுனால நம்ம உரையாடலுக்கு பயன்படுத்தி he goes. இப்ப ஐ கோஸ் வராது. இப்ப அவன் போகிறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரப்பட்டு சொல்லக்கூடாது போகிறான்னு. உடைங்க, ரெண்டா உடைங்க. does go. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. டைம் கொடுக்குறேன். முக்கியம். நோட் பண்ணாம அடுத்த பாயிண்ட்டுக்கு போக கூடாது. இப்ப இந்த கோவை போட போற. கோ, வெண்ட், கான், கோயிங். 5 ஃபார்ம்ல பார்த்தோமா? கோஸ் இது முன்னாடி பார்த்தாதான், இது புதுசுல முன்னாடி பார்த்தா. இப்ப இது இங்க அப்படியே உடைச்சு காட்டுறேன் பாருங்க. கோவை ரெண்டா உடைச்சா do go. வெண்ட ரெண்டா உடைச்சா did go. இது முற்று இது ரெண்டா உடைக்க முடியாது. சப்போர்ட்டுக்கு வரும். கோஸ் உடைக்கலாம், ரெண்டா உடைக்கலாம். உடைங்க. இப்படி ஒரு வாட்டி எழுதி வச்சுங்க. இது இப்படி நம்ம போட்ட ஃபுல் டேபிள்ல உள்ள எல்லா வெர்பையும் இப்படி உடைக்கலாம். சோ முற்று பெற்ற வினை எல்லாத்தையும் 2 ஸ்பிளிட் பண்ணலாம். அந்த ஸ்பிளிட் தான் இது. வா பாருங்க, இந்த கோ இருக்கு பாத்தீங்களா? இந்த கோ தான் இந்த எண்ட்ல உடைச்சதுக்கு அப்புறம் இந்த கோ தான் வருது. இந்த V1, இந்த 1ன்னு சொல்ற பாத்தீங்களா? அந்த 1வது பொசிஷன் தான் வருது எல்லா இடத்துலயும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். யாரோ பேசுறாங்க, ஏன்னா தெளிவா கேட்க மாட்டேங்குது. இந்த கோவை ரெண்டா உடைக்கிறோம், வெண்ட ரெண்டா எதுக்காக உடைக்கிறோம்? ரொம்ப அதிமுக்கியமான ஃபங்க்ஷன். உரையாடலுக்கு வேண்டியது எல்லாமே இது உடைச்சா மட்டும்தான் உரையாட முடியும். கேள்வி கேட்க முடியும், பதில் சொல்ல முடியும், பாசிட்டிவா பேச முடியும், நெகட்டிவா பேச முடியும், எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்க முடியும். எல்லாத்துக்கும் இந்த உடைகள் தான். பாருங்க, வெர்பை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டா இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணிடலாம். வினைச்சொல்லை ஹேண்டில் பண்ணிட்டா இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணிடலாம். 5 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது இதுல. அதுல முக்கியமான வார்த்தைகள் மட்டும் நம்ம பார்த்தோம். வேர்பு எல்லா வேர்பையும், முற்று பெற்ற வினை எல்லா முற்று பெற்ற வேர்பையும் உடைக்கிறோம். இப்ப பாக்கலாமா? இப்ப எப்படி உடைக்கிறதுன்னு பாக்கலாமா? இப்ப கம், கம் உங்களுக்கு கம்மிங் வருது. இங்க கம்ஸ் உடைக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கம்ம உடைச்சா என்ன வரும்? do come. இந்த கேம் did come. இந்த V ஒண்ணுதான், இந்த ஒண்ணுதான் இங்க வரும். கம்ஸ் ரெண்டா உடைங்க. does come. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு 10 வார்த்தையில இது மாதிரி நம்ம வேணுங்கிற வார்த்தை எல்லாத்தையும் உடைச்சு பார்க்கணும். இப்ப பாருங்க, give, gave, gives. எது உடைக்கிறோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. give ரெண்டா உடைச்சா do give. எப்பயுமே மைண்ட்ல இருக்கணும். நீங்க பிராக்டிஸ் gave ரெண்டா உடைச்சா did give. give. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிட்ட போட்டு கேவ்னு பேசிடுவாங்க. அது பேசுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பேச்சுல இருந்து அந்த தவறுல இருந்து போயிடலாம். டஸ் கிவ். வா, இதே நீங்க டேக், அந்த 5 ஃபார்ம்ஸ கத்துக்கிறப்ப இதை உடக்கி கத்துக்கணும். டேக், டுக், டேக்ஸ். ஓகேவா? இது உடைச்சிடலாமா? டூ டேக். ரெண்டா ஸ்பிளிட் பண்றோமா? டிட் டேக்.
Dusted. Dusted. அருமை 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 அருமை. All right. Do take, did take, does take. இது ஒரு 2-3 இது நான் எதுக்கு போடுறேன்னா நீங்க ஒரு டைம் எடுத்துங்க, அது உள்ள போட்டு அதை பாருங்க. ஏன்னா பை போடுறீங்க, இங்க பாட் அடிக்கிறீங்க நமக்கு தெரியும், நம்ம பண்ணோது இதெல்லாம் பண்ணிருக்கோம். இங்க பைஸ் போடுவோம். இப்ப பைய வந்து நம்ம டெய்லி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு தான் இருப்போம், ஏதோ ஒண்ணு வாங்குவோம், ரைட்? Dubai. Did buy. ஞாபகம் வச்சுக்கணும். டிட் வெளில எடுத்தோம்னா அது பையா மாறிடும். டஸ் வெளில எடுத்த உடனே பையா மாறிடும். Yes sir. Just buy. ஆல்ரைட். ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் பார்க்க போறோம். இதுக்காக தான் இவ்வளவு தூரம் நம்ம வந்தது. இது பார்த்திருக்கோம், நோட் பண்ணிக்கிங்க. ஐ ரைட், நான் எழுதுகிறேன். ஓகேவா? நான் எழுதுகிறேன். ஓகேவா? இப்ப அதை உடைக்கிறேன். I do write. இதுனாலும் நான் எழுதுகிறேன். இப்படி அது எழுதுனாலும் நான். இப்ப நல்லா பாத்தீங்க, நான் எழுதுகிறேன், நான் எழுதுகிறேன். இந்த டூ இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. டூவை வெளியில எடுக்கிறேன், ஐய உள்ள போடுறேன். அதே தான் ஆர்டர் மட்டும் மாத்திரம். டூ ஐ ரைட். நான் எழுதுகிறேனா? எழுதுங்க தமிழ்ல எழுதுங்க. நான் எழுதுகிறேன். அடிச்சாங்க யாரு? சொன்னது யாரு? நான் தான் சார். செல்வி மேம். வெரி தேங்க்யூ சார். டூ ஐ ரைட். எழுதுங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் வரும், வந்துகிட்டே இருக்கும். நான் எழுதுகிறேனா? நல்லா பாத்துக்கங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நான் எழுதுறேனா இப்ப பாருங்க, இன்னும் புரியல மாரி. யூ ரைட். நீ எழுதுகிறாய். இது உடைங்க. நீங்க உடைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். யூ டு ரைட். நவ் ஒரு கேள்வி கேட்கறதுக்கே நீங்க உடைச்சுதான் கேள்வி கேட்க பாருங்க. அது எவ்வளவு பெருசு. நீங்க ஸ்பிளிட் பண்றது அவ்வளவு 5 ஃபார்ம் எப்படி முக்கியமோ 2ஆ ஸ்பிளிட் பண்றது. டு யூ ரைட். தமிழ்ல சொல்லுங்க. டு யூ ரைட். நீ எழுதுகிறாயா? நீ எழுதுறியா பாருங்க. வழக்கு தமிழ்ல நீ எழுதுறியா. டு யூ ரைட். நீ எழுதுறியா. இன்னும் போடலாமா பாருங்களா? யூ ரோட். தமிழ்ல நீ எழுதினாய். இத உடைங்க. நல்லா பாருங்க. இதுல உடைங்க. உடைக்கணும். நீ இது வந்து நீ எழுதுன. இப்ப பாருங்க, டிட் வெளில எடுக்கிறீங்க. டிட் வெளில எடுத்து யூ உள்ள. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. நீ எழுதினாயா? தமிழ்ல என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை நீ கூட வேண்டியல. எழுதினியா. இப்ப புரியுதுங்களா? ஒரே வார்த்தையில அடிக்க முடியும். பவர் பாருங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க நீ எழுதினியான்னு சொல்ல மாட்டாங்க. எழுதினியான்னு நம்ம கேஷுவலா சொல்லுவோம். ஆனா தமிழ்ல இங்கிலீஷ்ல யூ வேணும், பிரிக்கணும், எல்லாமே பண்ணணும். ஏன்னா குறுகிய மொழி அது. நீங்க ரூலை தாண்டி போயிடக்கூடாது. ஏகப்பட்ட யூசேஜ் பண்ணணும் அது. ஆனா இங்க தமிழ் அப்படி இல்லை. அவ்வளவு பிளெக்சிபிள். அடி அடிக்கலாம். எழுதினியா. நான் இப்ப வந்து லாஸ்ட் 1 hour நாளைக்கு வந்து கேட்போம். ஒரே ஒரு வார்த்தை தான் தமிழ்ல எடுத்து போடுவேன். 5 வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து நீங்க. சோ அவ்வளவு பவர் பேக்டு தான் அந்த லாங்குவேஜ் தமிழ். ஆத்மார்த்தமா நீங்க அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் இங்கிலீஷ்ல வைங்க. அப்படி பத்திட்டே இருக்கு. அவ்வளவுதான். தமிழ் தெரியுற அளவுக்கு இங்கிலீஷ்ல ஆனா கொண்டு போய் வைக்கணும். உங்க மைண்ட்ல இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க. ஐ ரைட். நல்லா பாத்தீங்க. நான் எப்படி கொண்டு வர்றேங்கிறத பாருங்க. நான் எழுதுகிறேன். இதை வந்து ஐ டூ ரைட்னு சொல்றேன். நல்லா பாத்தீங்க. இந்த டூவை கட் பண்ணிட்டு இங்க டூவை இங்க மட்டும் வச்சுட்டு ஐ டூ ரைட்னு எழுதுறேன். நல்லா கவனிங்க. ஐ டூ, நான் எழுதுகிறேன். அதே மாதிரி நல்லா பாருங்க. ஐ ரைட் அப்படியே இங்க வைக்கிறேன். இங்க டிட்ட கூட்டுறேன். ஐ டூ ரைட். நல்லா பாத்தீங்க. ஐ டூ ரைட். நான் எழுதுகிறேன். ஐ டிட் ரைட். நான் எழுதினேன். அப்படியே கவனிங்க நல்லா. ஐ ரைட் அப்படியே போடுறேன். போட்டுட்டு வில்ல இறக்குறேன். நோட் பண்ணிக்கிங்க. வில்ல இறக்குறேன். இன்னொரு வாட்டி எழுதுகிறேன். நோட் பண்ணுங்க. இப்ப நோட் பண்றீங்க. நீங்க நான் டைம் கொடுக்குறேன். நோட் பண்றீங்க. தமிழ் வந்து வரப்போகுது. நீங்க நோட்ஸ் இப்ப எடுத்து வச்சுங்க.
பின்னாடி கனெக்ட் பண்ணுவோம். தமிழை மட்டும் கொடுப்பேன், இங்கிலீஷ் அடி அடின்னு அடிக்கணும். நான் எழுதினேன் உடைச்சதுக்கு அப்புறம் வந்தது இது. ஆனா உடைக்காமே உள்ள இருக்கு பாருங்க, வில்ல நம்ம சப்போர்ட்டிங். இந்த மாதிரி வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல 23 வார்த்தை, இது மாதிரி 23 இருக்கு. இப்ப நம்ம உடைச்சு டூ எடுத்திருக்கோம், டிட்டு, வில்லு வந்து ஸ்ட்ரைட்டாவே போட்டோம், 3 வார்த்தை போட்டோம். ரைட். நிறைய பேருக்கு நான் போன்ல பேசுறப்ப 23 வார்த்தையை சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? யார்கிட்ட பேசுறப்ப சொல்லியிருக்கேன் போன்ல? நிச்சயம் இருக்கும் ஞாபகம். நீங்க சொல்லாம இப்ப இருக்கலாம், ஆனா உங்கள்கிட்ட பேசிருப்பேன். நான் பேசுறப்ப சொல்லாம விட மாட்டேன். ரைட். ஆங்கிலத்துல 23 வார்த்தை இருக்கு, அதுல 3 வார்த்தை அதுல வந்துச்சு. ஒண்ணும் இல்ல, இந்த வார்த்தைகள் தான். am, is. எத்தனை பேர்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கு? were, very nice, been, be, being. நல்லா பாத்துக்குங்க, இது ரொம்ப கஷ்டமே கிடையாது. போக்கஸ் மட்டும் எது வேணுமோ அதை மட்டும் போக்கஸ் இருந்தா என்ன வேணாலும் நமக்கு கிடைக்கும். being, நல்லா பாருங்க, been, were, was போட்டுங்க. இந்த சைடு பாருங்க, வாஸ்க்கு அப்புறம் can, could, may, might. இது எல்லாமே நம்ம அடுத்த 4 மணி நேரத்துல பார்க்க போறோம். may, might, shall, should, must. இது 23 வார்த்தை தான், ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. மஸ்ட். இப்ப பாருங்க, அதிமுக்கியமா 6 வார்த்தை இருக்கு. இதுக்கப்புறம் கேன், குட், மே, மைட், ஷல், ஷுட், மஸ்ட் போனதுக்கு அப்புறம் அதிமுக்கியமா had. அதே மாதிரி லாஸ்ட் 3 வார்த்தை நான் லாஸ்ட் போடுறதுக்குன்னா மிக மிக முக்கியம். இப்ப உடைச்சு எடுத்த பாருங்க, அதுதான் உடைச்சு எடுத்தோம். அதனாலதான் கடைசி 3 போட்டதுனால முக்கியம் இல்லை, இங்க இருந்துதான் முக்கியம். அவ்வளவு முக்கியம் அது மாதிரி. அதுக்கு அது அடுத்தாப்புல முக்கியம் வருது. அப்புறம் இது என்ன, இந்த 23 வார்த்தையும் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு 3 வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். பாருங்க, ஐ டு ரைட், ஐ டிட் ரைட், ஐ வில் ரைட். நோட் பண்ணிக்கங்க. அந்த 23 வார்த்தையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த டூ டஸ் டிட் இப்படி வேணா போடுறேன். இது பின்னாடி பயங்கரமா ரீடிசைன் பண்ண போறோம். எகெயின் அண்ட் அகெயின். நீங்க எந்த அளவு வந்து சின்சியரா இருக்கீங்களோ அந்த அளவு உள்ள வாங்கிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்க போறேன். நல்லா பாத்துக்குங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பண்ண போறேன். நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு நான் பாக்குறேன். ஒரே வார்த்தை தமிழ். வந்தாய், வந்த, வந்த. சொல்லுங்க. You come. You came. Came. You came. வெறும் கேம் சொல்லிட்டு கூடாது, நிக்காது. இங்கிலீஷ் சப்ஜெக்டை இறக்கி ஆகணும். இன்னைக்கு நைட் நீங்க வீட்டுக்கு போறப்ப ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட் சொன்னாரு. எல்லா வாக்கியத்திலையும் ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு. இந்த 23 வார்த்தை ஏதோ ஒரு ஃபார்ம், ஒரு வார்த்தைனாவது இந்த 23 வார்த்தைக்குள்ள வந்துட்டே இருக்கும். அப்ப அதை நீங்க போக்கஸ் பண்ணாலே போதும், நம்மளால வந்து ஈஸியா கொண்டு வந்துட முடியும். இப்ப நான் கொடுக்க போற விஷயமும் அப்படிதான் இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. ஈஸி கிடையாது, ஆனா ஒரு வாட்டி ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. முதல் வாட்டி ஈஸி இல்லை. பாக்கும். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை பாக்குற வார்த்தை சி இல்லையா? சரிங்களா? எப்படி பாக்கணும்னாக்கா அது இட்டு தானே வரும். பாக்குதாச்சு, அது பாக்குது. பாக்கும். பியூட்டிஃபுல். கொண்டு வர போறோம். ஒரி பண்ண வேணாம், அது நமக்கு சரியா வரலன்னா ஒரி பண்ண. ரைட். ஒண்ணும் கிடையாது. அதே நான் இப்ப கொண்டு வர ரொம்ப ஈஸியா போயிட்டு பாப்பா. கொண்டு வாங்க. அடிச்சு உடைச்சிடலாம். இன்னொரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். அது மண்டிட்டு நமக்கு முன்னாடி வந்து உட்காரும். ஏன்னா அவ்வளவு ஈஸி. அது ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படி கஷ்டம் மாதிரி தெரியும். ரைட். இப்ப பாத்துடலாமா? இன்னொரு இது
இது பண்ணலாமா பாருங்க, நல்லா பாருங்க. லுக் அட் திஸ். சாப்பிடுவான், சாப்பிடுவான். He will eat. He will eat. அருமையா அடிக்கிறாரு பாருங்க. Eat. என்ன அருமையா அடிக்கிறாரு. He will eat. சாப்பிடுவான். He will eat. He will eat. அப்படி கொத்தா ஒரு 10 இது கொடுத்து கட கட கடன்னு போட்டு பார்க்கலாமா? எப்படிதான் வருதுன்னு பார்த்துடலாமா? சரசரசன்னு பார்த்துடலாம். Yes, let's do it right now. அப்படியே கொண்டு வர்றேன். blank screen அடிக்கிறீங்க. பார்க்கறான், பார்க்கறான். Easy. பார்க்கறான், பார்க்கறான். Easy. பாக்குது, பாக்குது, Eat. பார்த்தான், பார்த்தான். He will see. Isa. Sisa. பார்த்தா, Pizza. பார்த்தா. Pizza. Very good. பார்த்தது. Pizza. Beautiful. பாப்பான். He will saw. Pizza. இதுக்கு அப்புறம் எப்பயுமே He will see. சி தான் வரும். பாத்துங்க. Pizza. வில்லு, நீங்க வில்லு வந்து சப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் சி தான் வரும். பார்ப்பால். He will see. She will see. எக்ஸலண்ட். சோ இதுக்கு It நான் will see. It will see. எழுதிக்கணும். பாக்கும், It will see. பாக்கும். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் It will see. கேட்டேன். எழுதிக்கங்க. 2 minutes 1 minute டைம் கொடுக்குறேன். 1 minute டைம் கொடுக்குறேன். நீங்க அருமையா எழுதிக்கலாம். உங்க எழுத்து அவ்வளவு